சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் திடீர்னு மாற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார், ஆளுநரை மாற்றாமல் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லதுன்னா சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாற்றம் ஏன் நடந்தது? எதனால் இந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்துக்கு போகுதுன்றது தமிழ்நாட்டுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஃபேவர் அப்படின்றது பார்க்குறதா, இல்லை வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக ஆர்.என். ரவி டெரராக இருப்பார், அதனால் அவர் அங்கே கொண்டு போய் போட்டாக்க நமக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறாங்களா? ஆர்.என். ரவி டெரர் அப்படிலாம் கிடையாது. ஆர்.என். ரவி டெரராக என்ன ஃபைலில் கையெழுத்து போடாமல் டிலே பண்ணார். இது எல்லா பிஜேபி கவர்னரும் போடுறாங்க. அது ஏன் நமக்கு டெரராக ஆர்.என். ரவி தெரிஞ்சாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் அவரை ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்கலை. அதாவது ஒரு பேசு பொருளில் ஆர்.என். ரவி நீ யார், கெட் அவுட் ரவி, ரம்மி ரவி, அந்த ரவி, இந்த ரவி, சில்ற ரவி, இப்படி தான் ஒரு பேசு பொருள் தவிர்த்து கவர்னர் அவர்களை தமிழக அரசு ரொம்ப தீவிரமாக எதிர்க்கவில்லை என்பது தான் என்னோடய புரிதல். என்ன அவங்க தீர்மானம் போட்டாங்க, அவர் சொன்னதை படிக்கலைன்னா இவங்களே படிக்க வச்சாங்க, சட்டமன்றத்தில் ஆய்வுலாம் சவுண்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா, அது பூரா அந்த ஸ்கூல் காம்படிஷன் ஒரு ஸ்கிட்டு மாதிரி போடுவாங்க இல்லைங்களா. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போது ரவி அவர்கள் போகும்பொழுது 6 நிமிஷத்துக்கு வராரு சட்டமன்றத்துக்கு, போகிறதுக்கு 20 நிமிஷம் போக்குவரத்தெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழக அரசு கொடுக்கக்கூடியதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்றவரை கூப்பிட வேண்டியதே கிடையாது. இப்போ அவரை கூப்பிடல, அவர் கவர்னர் உரை நடத்தலைன்னா என்ன போகுது? சட்டத்தை சரியாக பின்படுத்தலைன்னு சொல்லிட்டு ஆட்சி கலைக்கு போகிறாங்களா? இல்லை அவரை கூப்பிடல, கண்டுக்கவே இல்லைன்னா என்ன ஆகிட போகுது? இல்லை ரவி எதனா பண்ணிட போகிறாரா? அப்போது ஒரு கவர்னருக்கு உண்டான முக்கியத்துவம் மரியாதையை தமிழக அரசு கொடுத்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கவர்னர் போன கான்வாய் எல்லாமே போலீஸு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ராஜ்பவனுக்கு கரண்ட்டு கட்டோ இல்லை ராஜ்பவனுக்கு குடி தண்ணி போகாதது கட்டானதோ கடந்த காலத்தில் இதெல்லாம் ஆயிருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அவருக்கு பெரிய அழுத்தம்லாம் எதுவுமே இல்லை. ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா மகளிர் அணியை விட்டு போராட்டம்லாம் இன்னும் தீவிரப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்னர் தான். தமிழக அரசு எதுவும் பண்ணலை. கவர்னர் மீது வழக்கு தொடர்ந்தாங்க. கவர்னர் கையெழுத்து போடணும், போட மாட்டேன்றாரு சொன்னாங்க. கவர்னர் கோர்ட் ஒரு சில கேள்வி கேட்டு, கோர்ட்டுமே கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் விரைவில் இதை பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் எந்த புண்ணியமும் இல்லை. இன்றைக்கி கடைசியில் கவர்னரே மாற்றிட்டாங்க. அப்போது தமிழக அரசு கவர்னருக்கு போதிய அளவுக்கு ஒரு அரசியல் அழுத்தமும் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த காரணத்தினால 4 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு, இவங்களாச்சும் 5 வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஒரு கேள்வி பதில், டெண்டரு, ஊழல் குற்றச்சாட்டு, நல்ல திட்டம் கெட்ட திட்டம் இப்படியெல்லாம் பேர் எடுத்தாங்க. அவர் எந்த விதமே கஷ்டமே படாமல் 4 வருஷம் தமிழக நாட்டிலேருந்து நல்ல அரசியல் பண்ணிவிட்டு, அவருக்கு பிடிச்ச அரசியல், சனாதன அரசியல், அதாவது திருவள்ளூருக்கு காவியில் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு கிளப்பி விட்றது. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு சில கேள்விகள்லாம் அரசாங்கத்தை நோக்கி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, கவர்னர் ரியலி வாண்ட்ஸ் டு நோ. நான் கூட அந்த இதெல்லாம் போயிருந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளோ மோசமாக இருக்கா, கவர்னர் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறாரு, பத்திரிகையாளர்லாம் சந்திக்கிறாரு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு அமிச்சாங்க. அதை போய் இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னோம். அவரும் பயங்கரமாக எல்லாம் கேட்டார். அவர் எதனா பண்ணுவார் பார்த்தா அவர் எதுவுமே பண்ணாமல் அரசியல் பண்ணிட்டு போயிட்டார், அரசியல்வாதி மாரி. கடைசியில் அவர் வேறு என்னென்ன அரசியல் பண்ணால், தர்பார் ஆள் பேரை மாற்றி வைக்கிறது, அப்புறம் ராஜ்பவனை லோக் பவன் மாற்றி வைக்கிறது. இப்போ லோக் பவன் மாற்றினால ஜனங்க வந்தால் வாங்க பப்ளிக் மோர் சாப்பிட்டு போங்க, வெயில் அதிகமாக இருக்குது, சாயந்தரமாக வந்தீங்கன்னா மயிலெலாம் டான்ஸ் ஆடும், ஒரு டீ சாப்பிட்டு போங்க, கவர்னர் ஒரு டீ பார்ட்டி, இப்படியா இருக்க போது கிடையாது. அப்போ முழுக்க ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டார். அவர் அரசியல்வாதியாக செயல்படுறத திமுக விரும்பிச்சு, திமுக அதை அனுமதிச்சு. இப்போது நீங்கள் கேட்டது முக்கியமான விஷயம், இது திமுகவுக்கு பலமாக பாதகம்னா இது திமுகவுக்கு பாதகம். கிட்டத்தட்ட ஆர்.என். ரவி அவர்கள் திமுகவோட ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் இருந்தார் தமிழ்நாட்டில். பார்க்குறதுக்கு எதிரில் டெல்லி இருந்து பார்க்கும், ஆஹா நம்மளால் எப்படிலாம் எதிர்க்கிறாப்பல அப்படின்ற மாதிரி இருக்கும். டெல்லிக்கு என்னென்னா, பிஜேபி அண்ணாமலை வச்சு வளர்த்து பார்த்தோம், தமிழிசையை வச்சு வளர்த்து பார்த்தோம், நயனாரை வச்சு வளர்க்க பார்க்குறோம், போதிய அளவுக்கு வளரல. அதனால் ரவியை வைத்து கொஞ்சம் ஊட்டச்சத்து போட்டு வளர்ப்போன்னு சொல்லிட்டு திமுகவும் பாஜகவும் பண்ண அரசியல் தான் அது. அதை தாண்டி மாணவர் நலன், துணைவேந்தர் போடுறது, அந்த மாதிரி ஒரு மக்கள் நலன், அந்த மாதிரி விஷயத்துக்கு கவர்னரும் ஒத்துழைக்கலை. அப்படி ஒத்துழைக்காத கவர்னரை தமிழக அரசு, குறிப்பாக முதல்வரும் பெருசாக கண்டிக்கலை. சார், அறிக்கை விடுறதுன்றது வேறு. கவர்னரை கண்டிக்கிறோம் 3 நாள் பேசிட்டு சட்டமன்றத்தில் போட்டதுனால கிடையாது. இப்போ இதே அங்கே பாருங்கள், ஆர்.என். ரவி பொத்துனாப்பெல்லாம் இருப்பாப்புல வெஸ்ட் பெங்காலில்.
மீறி அங்கே போய் எதனா ஜெய்ராம் கீராமன்னா ஜெய்காலி சொல்லி அந்த அம்மா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களா இல்லையா நோண்டி பாருங்கள். அங்கே போயிட்டு வந்து ஆர்.என். ரவிக்கு தான் நாங்கள் ஆர்.என். ரவிக்கு டஃபெல்லாம் இல்லை, சீன்லேயே இருக்க மாட்டாப்புல. தமிழ்நாடு அமைதியான நாடு, யாவரும் கேளிரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்றதுனால அந்த ஒரு கொள்கையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஏற்றுட்டு போனோம். திமுகவுக்கும் அது வசதியாக இருந்தது. எங்கே இப்போ ரவி வந்து எதனா ஊழலை பற்றி பேசினார், இல்லை வேறு இன்னொன்று ஊழல் பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தேவையே கிடையாது. அவரோட வேலை வந்து வந்தோமா ரப்பர் ஸ்டாம்ப்பு கையெழுத்து போட்டோமா டெல்லிக்கு எதனா உளவு வேலை பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். அதுதான் கவர்னரோட. கவர்னர் கேன் ஒன்லி ஆக்ட் அண்டர் தி எய்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவ்வளோதான். அவருக்குன்னு சொந்தமாக அதிகாரம்லாம் கிடையாது. இவர் அதிகாரம் இருக்கிறதா நினச்சிட்டு அவர் ஒரு மமதையில் ஆடிக்கிட்டு இருந்தார். அதை வந்து இவங்க ரசித்தாங்க. இப்போ இந்த கவர்னரை எதிர்த்து ஒன்றும் பெரிய ஒரு போராட்டம் கருப்பு போலன்னு அவர் வெக்கி தலை குனிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை. நல்லா இருந்தார். ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு, இங்கே ராஜ்பவனில் பெரிய இடம், எல்லாம் நல்லா வசதியாக இருந்தார். இடம்லாம் கூட ஏதோ வாங்கி விற்றாங்க அவர் மூலிமா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சர்ச்சையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரோட மகளுக்கு அந்த உறவினருக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே நடந்தது. இந்த மாதிரி நிறைய டீ செலவுகள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாரு. ஜாலியாக தான் இருந்தார். இப்போ அவரோட கெரியர் எடுத்து பார்க்கும்பொழுது திமுகவுக்கு ஒரு அரசியல் செய்து பாஜக உள்ளே பூரிகிறது, பாசிச பாஜக, இது வந்து காவி பாஜக இப்படின்றத திமுகவுக்கு வசதியாக அவருக்கு வசதியாக இவங்களும் பண்ணிவிட்டு மக்கள் பிரச்சனைகளையும் மக்கள் விஷயங்களில் வந்து நிறைய விஷயம் டைவர்ஷன் பண்ணிட்டார் யார் ரவி. அதை வந்து வேணுட்டு பண்ணாரா எதாத்துக்கு பண்ணாரா என்னன்னு தெரியாது. உண்மையிலே வந்து இதில் வலி வேதனையோடு இருக்க வேண்டியது திமுக தான். ஏன்னா இப்போது ஒருவேளை ரவி இவராக தான் இருக்காருன்னா இப்போ முதல்வர் என்ன பண்ணார், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு கவர்னரு, அவர் கெட்ட கேடுக்கு அவர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. உயர்கல்வித்துறையில் எங்களோட வளர்ச்சி என்ன தெரியுமா, ஒன்றிய அரசு பாதிக்கிறது, மத்திய அரசு பணம் கொடுக்கல, அதுக்கு இந்த கவர்னர் உடந்த கிடந்த இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். இப்போ அந்த சப்ஜெக்ட்லாம் கட்டா இப்போ அவர் தான் ஊரை விட்டே பொட்டி தூக்கி போயிட்டாரா, இன்னும் எதுக்குப்பா பேசுகிறீங்கன்ற மாதிரி தான் யதார்த்தமாக வரும். இப்போ புதுசாக வர கவர்னர் எதனா நீங்கள் குறை சொன்னேன், அப்போ நான் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு அமாவாசை கூட தாண்டல, அதுக்குள்ளே என்ன ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருப்பார். அதே மாதிரி கவர்னர் வந்துட்டு பாருங்கள், இப்போ வர கவர்னருக்கும் போயிட்டு ரொம்ப மரியாதையாக வணக்கமாக எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா தேர்தல் நேரம். அதனால் முழுக்க இது வந்து இன்றைக்கி காலையில் கூட வில்சன் அவர்கள் வந்து டெமோக்ரஸி வந்து வெஸ்ட் பெங்கால் இனிமேல் பிரச்சனை, ஃபெடரல் கட்டமைப்பு ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஜனநாயகம்லாம் ஒடுக்கப்படும் அப்படின்லாம் போட்டிருக்காரு. மம்தா பானர்ஜி லெஃப்ட் கையில் தூக்கி உடச்சி பிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சிபிஐ விசாரணைக்கு போனாலுமே 8 இடுப்பு மேலே வச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்தளவுக்கு படாத பாடுபடுத்தி துண்டக்கானம் துணிக்கானம் சிபிஐயே ஓடி இருக்குது. கவர்னர்லாம் எந்த மூலைக்கு. அதனால் மம்தா பானர்ஜி வந்து வந்தால் கவர்னர் வேலை பார்க்கணும். அந்த ஏடா குடமெல்லாம் பண்ணால் அவங்க வந்து இவங்கள மாதிரிலாம் அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க. முதல்வர் மாதிரி நம்ம ஸ்டாலின் சார் மாதிரி அவங்க அரசியல் ஃபுல் டைம், அதாவது பிஜேபி எதிர்ப்புன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க தான், நம்பர் ஒன் அவங்க தான். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஆனந்த போஸ் மாதிரி எனக்கு போதும் 4 ஆண்டு நான் ஆளுநராக இருந்துட்டேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆர்.என். ரவி ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போய். இல்லை அவர் ரிசைன் பண்ணுவார். அவரை பொறுத்தவரைலாம் அவங்க பிஜேபி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் பண்ணுவார். பொதுவாக அதிகாரியாக இருந்து பழக்கப்பட்ட. இல்லை நான் கேட்குறது வந்து மம்தாவை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்து அப்படி ரிசைன் பண்ணுவாரான்னு. வாய்ப்புகள் இருக்குது. மம்தா பானர்ஜி சமாளிக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் முதலமைச்சர், அதுதான் தோரணை. சும்மா நான் எதிர்க்கிறேன் வெளியே போ ரவி, கெட் அவுட் ரவி, ரம்மி ரவி அப்படிலாம் இல்லை. இதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எடப்பாடி பழனிசாமி ஒரு பீரியடில் வந்து இதே மாதிரி தான் ஆய்வு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போயிருந்தார். அப்புறமா வந்து பன்வாரிலால் புரோஹித். அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை, கடலூரில் எங்கேயோ போகும்போது யாரையும் எட்டி பார்த்துட்டாருன்னு ஒரு சர்ச்சை வந்தது. அப்புறம் நிர்மலா தேவி கேஸ், நான் எதையும் வினு சக்கரவர்த்தி ஒரு படத்தில் அடிச்சு நான் எதையும் பார்க்கலன்னு கத்தின்னு ஓடுவார். ஹவுஸ் ஓனர் அவர் தான். வீட்டுக்கு வாடகை காலி பண்ண சொன்னால் பண்ணாமல் கலட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வரும்போது அந்த மாதிரி பர்க்கா போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி பன்வாரிலால் புரோஹித் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு 2 அதிகாரியை போட்டு இது பண்ணாங்க. கடைசியில் யார் அந்த உயர் அதிகாரி, எதுக்கு மாணவிகள் கிட்ட அந்த சிலம்ச வேலை பண்ணாங்க எதுவுமே தெரியல. அவர் பொட்டி தூக்கின்னு போயிட்டார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆய்வுக்கே போல். இது வந்து எப்படின்னா வெளியில் சொல்லவும் இதுதான் நெருக்கடி. இந்த ஆள் சரியில்லை அப்படின்றத யாரோ கண்டுபிடிச்சி ஏதோ சொல்லிட்டுக்கிறாங்க. ஒரு விஷயம் புகஞ்ச உடனே ராஜ்பவனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி போனார். அப்போது இவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு பிரச்சனையோ எதுவுமே வந்து இதாகலை. இவர் ஜாலியாக தான் இருந்தார். உண்மை அதுதான். இல்லைனா 4 வருஷம்லாம் ஒருத்தர் வந்துட்டு முதலமைச்சரோட சண்டை இருக்குது என்னால் மல்லு கட்ட முடியலன்னா யாருங்க 4 வருஷம். கவர்னர் பதவின்றது என்ன, இப்போ தமிழிசை வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டம்மி போஸ்ட்டு, அதை வைத்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, யாருக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ண முடியாது, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இவர் ஜாலியாக இருந்தார். அதனால தான் ஆர்.என். ரவி இருந்தார் இங்கே. இப்போ ரம்மி ரவின்னு சொன்னீங்க, நான் என்ன கேட்குறேன்னா அங்கங்கே போஸ்டர் ஒட்டிருக்கலாம்ல. ஒரு இடத்துல போகும்போது அது கூட விசிக்கான்னு நினைக்கிறேன், கருப்பு கொடி ஏதோ காட்டினதுக்கு இவர் கோச்சிக்கினாராம். அது
அப்புறமா வந்து ஒருத்தர் பெட்ரோல் குண்டு, அதாவது பெட்ரோல்னா 1/2 லிட்டரு பெட்ரோலு, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒருத்தர் உருட்டி விட்டான்னு சொல்லிட்டு கற்கான்னு அது மாதிரி அடைமொழியில் வரும் பேர். அவரை வந்து பெரிய கவர்னர் பில்டிங்கே அச்சுறுத்தினார் இவர். ஈரான் இஸ்ரேல் போருக்கு அந்த ரேஞ்சுக்கு ஒரு பில்பாக கொடுத்து போட்டாங்க. அப்புறம் கட்சியில் பார்த்தா தம்பிக்கு வந்து கொஞ்சம் சிந்தனை குறைவு அந்த மாதிரின்ற மாதிரி. அப்போ ரவி அவர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல இது. போகிற இடத்துல அவருக்கு தமிழ்நாடு மாதிரி இந்த மாதிரி ஒரு முதல்வர் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களை எதிரி கட்சியாக பார்க்கல அவர். உங்களுக்கும் நீங்களும் அரசியல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் திமுகவுக்கும் நிறைய பலன். இப்போது இல்லை அந்த பலன் தான் இப்போ இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் குறைஞ்சிருமான்னு கேட்குறேன். இப்போ இவர் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஏதாவது திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பை இன்னும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தான். பாஜக உண்மையிலே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதிமுக பாஜக கிட்ட கேட்குறது என்னென்னா இடி, நீங்கள் மோடி அனுப்புறீங்க அடிக்கடி, எங்களுக்கு மோடி அடிக்கடி வேணாம் இடி வேணும்னு இவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு இப்போ தான் கவர்னரை விட்ரா பண்ணியிருக்காங்க. பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதிமுக தலைமையில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு ஒதுங்கினாங்க. இது நல்ல விஷயம். இது வந்து அதிமுகவுக்கு இது நல்லது கிட்டத்தட்ட. ஏன்னா கவர்னரை பற்றி பேச வேண்டிய வேலை கிடையாது. இல்லைன்னா அதை 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கவர்னர் எங்கன்னா போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா, இல்லை கவர்னர் எங்கன்னா சாராய வியாபாரம் பண்ணாரா, இல்லை கவர்னர் கஞ்சா விற்கிறவங்களோட எதனா தொடர்பில் இருந்தாரா, இல்லை கவர்னர் கட்ட பஞ்சாயத்து நிலம் இது குவாரி நடத்தினாரா, இதெல்லாம் பண்ணல. அவர் என்ன பண்ணார், திருவள்ளூருக்கு காவி ட்ரெஸ் போட்டார். இதை பெருசாக காவி ட்ரெஸ்ஸை போட்டான் பட்டி தொட்டி எல்லாம் போய் பண்ணிட்டு பெருசோம். இப்போ அந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி. ஹிந்தியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போது இது பிரச்சனை தாங்க, இது பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது, இது ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையுடைய தன்மை என்பது இதை முன்னாடியே நம்ம கையாண்டிருக்கோம், இந்த கையாண்டு வெற்றி பெற்றுட்டோம். அதோட அந்த கொசுறு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை காட்டிட்டு இங்கே பெருசாக லம்பாக திருடின்னு போகுது. மக்களுக்கு பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்குது, அதை பேசுவது கிடையாது. இந்தி திணிப்பு இருக்குது, அதுக்கப்புறமா இந்தி திணிப்பு இருக்குன்னா இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட இன்றைக்கி என்ன உங்களுக்கு உறவு வேண்டியிருக்கு, ஒட்டி நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு வந்ததா, தாவேக்காவோட சேர்ந்தாங்களா, நட்பு பாராட்டினாங்களா, தீய சக்தி திமுகன்ற அந்த கட்சியோட காங்கிரஸ் தலைவரும் தாவேக்கா தலைவர் விஜயும் ஃபோனில் பேசிக்கிட்டு தரம் வந்தா, அருமையான வாய்ப்பு. கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்குன்னா ஆட்சியில் போங்க, அதிகாரத்தில் நீயே போய் தனியாக நின்றுக்கோ, இல்லை இந்த தம்பி தான் தாவேகளை தரன்றாரு விஜய், இல்லை போய் அனுபவிச்சிங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்கலாம். விஜய் தரதை விட சோடங்கரே சொன்னார், காங்கிரஸுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்கிறது, ராகுலுக்கு மரியாதை இருக்கிறது, அங்கீகரிக்கிறார்கள் அப்படின்னு. உண்மைதான். காங்கிரஸோட அந்த என்ன சொல்கிறது, அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் உணரலை, அதோட பேசிக்காக. சார் இது வந்து இல்லை 2030 விஷன். ஸ்டாலின் வந்து ஒரு வைரலாவது ஒரு வீடியோ சொல்கிறாங்கல்ல, அது வந்து அதை எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிந்து கொள்வார்கள். அவர் சொன்ன விளக்கம் வந்து சுமூகமாக முடிந்து விட்டது என்பதற்கான ஒரு செய்கை அது அப்படின்னாரு. இல்லை காங்கிரஸை இதோட முடிச்சிடுவோன்றதுக்கான ஒரு செய்கையா அது, அப்படி சில பேர் பார்க்குறாங்க. இதில் கூட்டணியில் கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது பின்விளைவுகளை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பாங்களுக்கான செய்யாது. கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பாரு. காங்கிரஸ் கொண்டு இல்லை, காங்கிரஸோட தாவேக்கா நடத்தின இந்த ட்ராமா இருக்குது இல்லையா, அந்த 60-65 நாளில் டிசம்பர்லேயே வந்துட்டாங்க. புட்டி பொடிக்கெலாம் தூக்கி சர்க்கஸ் கூடாரம் போடணும், டென்ட் எங்கே வைக்கிறது, யானை எங்கே வைக்கிறது, ஒட்டகத்தை அந்த மாதிரி ஆரம்பித்து வந்துட்டாங்க. இப்போ இந்த பாதிப்பு, இந்த பிரச்சனை 3 சீட்டு வேறு எக்ஸ்ட்ரா வாங்கினா அவங்க சந்தோஷமாலாம் கொடுக்கல, திமுக கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது காங்கிரஸ் கொண்டு செய்தியில் காங்கிரஸ் இந்த வாட்டி வாங்குகிற அடியில் தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்து வாங்கும். தாவேக்காக்கும் விட மாட்டாங்க, தாவேக்காவையும் எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. இந்த 2 கட்சிகள் வாங்குகிற அடியில் இனிமேல்ட்டு வேறு வழியே இல்லாமல் இவங்க தான் கூட்டணி வச்சுக்கணும். எனக்கும் யாரும் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, உனக்கும் வேறு வழி கிடையாது, அப்படி சேருவாங்க. இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களோட இதை வந்து அவங்க உணர்ந்துருக்குறாங்க, அவங்களோட முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்துருக்கணும்னா நீங்கள் 2 பேர் தானே கூட்டணி போயிருக்கணும். ஏன் போக மாட்டேன்றீங்க, ஏன் காங்கிரஸ் போகல, இன்னொன்று ஏன் திமுக வெளில அனுப்பலை? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சூழலுக்கு இது சரி. காங்கிரஸ் என்ன நினைக்கிது, திமுகவோட போனால் தான் ஏதோ தேர்வோம், நம்ம கொஞ்சம் எம்எல்ஏ வருவாங்கன்னா அந்த உண்மையை உணர்ந்துருக்குறாங்க. அதுதான் இது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து இப்படி ஸ்டாலின் இப்படி சொன்னாருங்களா அப்படின்னா என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, காங்கிரஸும் காங்கிரஸோட ஃப்ரெண்டு தூய சக்தி தாவேக்காவும் இதோட முடிச்சு விட்றேன் அப்படின்றது தான் அதோட பொருள். நான் பார்த்துக்கிறேன். அது வைரலாக வேறு ஆயிடுச்சு. அது வந்து இட்ஸ் அ க்ளீன் மெசேஜ் ஃபார் டிவிக்கு. அதாவது இவர் பொழுதுக்கும் திமுக தீய சக்தின்னு பேசின்னு இருப்பார், அவர் செயலில் காட்டுறாரு. கூட்டணியா உங்களோட வருவாங்க நிறைய பேர். யாருப்பா வருவா, பிரேமலதா விஜயகாந்தா, சரி இல்லை. அப்புறம் யாருப்பா ஓபிஎஸ்ஸா, அப்புறம் இல்லை. வைத்தியலிங்கம் வராரா, இல்லை. காங்கிரஸ் வராங்களா, இல்லவே இல்லை.
முடிச்சு விட்டாரா ஸ்டாலின் சார்? இது தாவேக்காக்கு ஒரு பாடம். இப்போ பாஜகவில் மேற்கு வங்கம் ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் ரிசைன் பண்ணுறாரு, என்ன காரணம்னே தெரிலன்னு ஷாக்கிங்காக இருக்குன்னு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. எந்த விதமான காரணமும் அவரும் சொல்ல மாட்டேங்கிறார். அதில் நியமனம் பண்ண பாஜகவும் இந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லலை. இதற்கு முன்னாடி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவரும் ரிசைன் பண்ணார், என்ன காரணமே தெரியாது. இப்படி இதெல்லாம் ஒரு மூடு மந்திரமாக மர்மமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் என்ன விஷயம்ன்றது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாமே. உடல்நலக்குறைவு இல்லை எனக்கு பணியாற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு நான் 3 ஆண்டுகள் இருந்து விட்டேன் போதுன்னா அப்போ ஆளுநர் பதவியை 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு பாஜகவில் நியமிக்கப்படுறவங்களாம் அப்படி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவங்களா? அதாவது முதல்ல வந்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய கவர்னர்கள் பீகாரில் ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், கேரளா ஆகட்டும், போடப்பட்ட கவர்னர்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அஜெண்டா தான். அதாவது எதிர்கட்சியாக நமக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கட்சி எதிர்கட்சியோ அவங்கள செக்கில் வைக்கணும், அவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம கூட கூட்டணியிலே இருந்தாலும் ஆனால் பாஜக முதலமைச்சர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கணும். இது சிவசேனா காலத்தில் பார்த்துருக்கோம். தமிழகத்திலுமே பன்வாரிலால் புரோஹித்தால் ஒரு சில இடையூறுகள் இங்கே இருந்ததை பார்த்துருக்கோம். அவர் ஃபைல் கேட்பார். நீங்கள் யார், மினிஸ்டரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்கள் வந்து அவர் அங்கீகாரமாக அலங்கார பதவி, இந்த அலங்கார பதவிக்கு நீங்கள் ஒரு சைடு தனியாக கவர்மெண்ட் நடத்தணுன்ற மாதிரிலாம் பண்ணதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த மனநிலையில் இருக்கிற பாஜக கவர்னர்களை வந்து கைப்பாவியாக தான் பயன்படுத்துது. இந்த கைப்பாவிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாள் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். பொதுவாக இப்போ விஜய் சார் எப்படி, நீங்கள்லாம் கேட்டால் நான் பதில் சொல்லணுமா, நானே சொல்ல மாட்டேன்ற பிரதமர் அலுவலகத்தில் இருக்கவங்களோ இல்லை பிஜேபி தலைமையில் இருக்கவங்க எப்படி சொல்லுவோம்? ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வெக்கேஷனு போங்க, நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக இருந்துட்டீங்க பிஜேபியில், நீங்கள் போய் தேர்தல்னா தோற்று போயிடுவீங்க, அதனால் உங்களை கவர்னர் ஆக்குறேன், இன்று முதல் நீங்கள் கவர்னராக ப்ரொமோட் செய்யப்படுவீர்கள், ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்தது போதும் அப்படின்போது அவங்க சந்தோஷமாக போய் கவர்னர் ஆவாங்க. கவர்னர் ஆனால் என்ன, ராஜ்பவன், வெளியூர் சுற்றி பார்க்குறது, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் கான்வாய், கரண்ட்டு பில், எல்லா செலவும் மிச்சம், நல்லா எக்ஸலன்ஸி, ஜாலியாக இருக்கலாம். 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டோன்னா அதுக்கப்புறம் கைக்கு அடக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு, இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அமைதியாக போடும். அதில் குடியரசு துணைத் தலைவரும் அந்த பதவியில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாஸ், அது பிரதமர் மோடி. நம்ம எல்லாம் மோடி சாருக்கு வேலை செய்கிறோம். நீங்கள் வேணால் உங்களை கவர்னர் சொல்லிக்கோங்க, மத்திய அமைச்சர் சொல்லிக்கோங்க, லோக்சபா மெம்பர், என்ன வேணால் சொல்லிக்கோங்க. ரயில்வே துறைக்குன்னு ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தார். நம்ம பட்ஜெட் படிக்கும்போது நம்மள நிர்மலா சீதாராமன் அவர்களே நம்ம நிறைய படிக்க விடாமல் நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் நம்ம திட்டங்களை. ஏன்னா எல்லா டிஜிட்டல் இந்தியாவாகட்டும், மேக் இன் இந்தியா எல்லாத்தையுமே தந்தையாக நம்ம தான் உற்பத்தி பண்ணி வெளியில் விடுறோம். இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற பிரதமர். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது ஒரு தனி பட்ஜெட்டுன்னு சொல்லி அந்த பட்ஜெட்டே, ரயில்வே பட்ஜெட்டே காலி பண்ணுறாரு. அதனால் கவர்னர்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளே கிடையாது. கவர்னர் துறை இருக்குன்னா வேணா போடுங்க, இல்லைனா அவர் மாற்றி விட்டு வேறு ஆளை போடுங்க. அவங்களும் யாரும் ஒன்றும், இப்போ காஷ்மீரில் பார்த்தோம், அப்போ இருந்தவரெலாம் அவர் எதுவுமே குறை சொல்ல. ஆனால் மாற்றதுக்கு முன்னாடி மாற்றினதுக்கப்புறமா என்ன சொன்னார், ஹெலிகாப்டர் கேட்டேன் கொடுக்கல, ஃப்ளைட்டு கேட்டேன் கொடுக்கல, அதனால தான் இராணுவ வீரர்கள்லாம் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அணுகுண்டியே தூக்கி போட்டார். கொஞ்ச நாள் பேசினாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக செயல்படாததுனால இந்த கவர்னர் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பேசுபொருளாக கூட ஆகிறது கிடையாது. அது இன்னொன்று மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு அரசியல் தான். அது பிஜேபி அந்த மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி அதை தாண்டி எதுவுமே இல்லைங்க சார். நன்றி சார். நன்றி சார்.